வணக்கம் மக்களே. நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சந்திக்கிறேன். அதாவது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சின்னா அதுக்கு ஆட்டுக்கறி செவரொட்டின்னு இருக்குது. அந்த செவரொட்டியை வாங்கி இப்படி இது செவரொட்டி இதை நம்ம இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு சுட்டு அரிஞ்சு பீஸ் போட்டு எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரத்த ஓட்டத்துக்கு நல்லது, வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை பார்த்து இது பயனடையலாம். அதாவது இந்த மாதிரி கூட செய்யலாம். தோலை மட்டும் லைட்டாக இது பண்ணிக்கலாம். தோல் லேசாக இருக்குல்ல, இது பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் லேயராக அந்த இதை தோல் அப்படி லேசாக உரிச்சிட்டு அந்த பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டு மிளகுத்தூள் போட்டு சமைக்கலாம். இப்போ செவரொட்டி நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுக்கிட்டோம். 3 செவரொட்டி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா. வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 வெங்காயமும் தக்காளியும் போட்ட பேஸ்ட்டு 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், செவரொட்டி போட்டுக்கலாம். இது வெறும் மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன். தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டேஜில் காரம், உப்பு எல்லாமே பார்த்துக்குங்க. இந்த தண்ணி வத்திருச்சுன்னா போதும். ஃபஸ்ட்டாக மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி தழை. இது மெடிசன் வேல்யூ உள்ளது. அதனால் 3 ஆட்டு செவரொட்டி அதனால் ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டாவே போதும். வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.